ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலான டே தான். இன்றைக்கி எனக்கு லஞ்சு ரொம்ப லேட்டாக தான் செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். பருப்பு சோறு தான் செய்ய சொல்லியிருந்தாங்க. என்றைக்கும் இல்லாத திருநாளாக இன்றைக்கி குக்கரில் போட்டால் குயிக்காக முடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு போட்டேன். எனக்கும் குக்கருக்கும் என்னமோ ஒரு ஆசையே இல்லை. பொங்கல் செஞ்சால் அரிசியாக வருது. ஆனால் நம்ம ரைஸ் செய்யலான்னு சொல்லும்போது அது பொங்கலை விட மோசமாக குழஞ்சி போயிடுச்சு. அது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இந்த காடை பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு தான் வந்துச்சு. அது பறந்து வந்துச்சா நடந்து வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ லேட்டு. ஃபைனலாக ஒரு 3 மணிக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். காடை ரோஸ்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஸ்டைலில் பருப்பு சோறு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த பருப்பு சோறு செய்ய சொல்லும் போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் அதை பெருசாக நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. இன்றைக்கி ஒரு செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா புதினா மல்லி சட்னி தான். அதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த லஞ்சை பார்த்ததுமே ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா, என் அம்மாவை ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னு. கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதை விட வேறு என்ன வேணும். ஃபைனலாக அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸோடு எங்களோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.